ஹாய்! ரவா கிச்சடி பிரியாணி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெசிபி நிஜமாலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்க எத்தனை பேர் ட்ரை பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த ரெசிபிக்கு ஆயிலு, ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு செஞ்சோம். அப்போ தான் ரெசிபி சூப்பராக வரும். ஃபஸ்ட்டு ஆயில், க்ளோவு, சினிமம் இதெல்லாம் போட்டு க்ரீன் சில்லி அப்புறம் ஆனியன் நல்லா போட்டு சாட்டே பண்ணிக்கணும். கொஞ்சம் சால்ட்டு வெங்காயத்தில் போட்டுனா சீக்கிரமாகவே வதங்கிடும். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வரும். அப்போ தான் எந்த ரெசிபியுமே சூப்பராக இருக்கும். இது எல்லா சமையலுக்குமே பொருந்தும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா அது பச்சை வாசனை போன அப்புறம் டொமேட்டோ போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். அந்த தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மட்டும் தான் போடணும். வேறு எதுவுமே போடக்கூடாது. அதுக்கப்புறம் 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி அப்படின்ற ரேஷியோவில் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் 3 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 9 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா போட்டுட்டு ரவை போடும்போது கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லாம் கட்டி பிடிச்சிரும். அதுக்கப்புறம் தம்க்கு விட்டுட்டு ரெசிபி ரெடி. இதுக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.